ராம்கி அவர்கள் சொல்லி இருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு இனிமே பிரதமர் எடுக்கிற நடவடிக்கையும் இப்போ முதல்வர் போய் அவர் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லுது, எவ்வளோ நிதியை கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அவர் சொன்ன மாதிரி போன ஆண்டே போயிருந்தால் என்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பரிசீலனை பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு அரசாங்கம் மாநில அரசுங்கிறது எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகணுமா அப்படின்னா போகக்கூடிய சூழ்நிலை எதிலெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, இதோ இப்போ வந்துருச்சு மத்திய அரசு பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் 5ஆவதுல ஃபெயில் 8ஆவதுல ஃபெயில் இதை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில். அதான் அவங்க நோக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இது வரணும். 50 லட்சம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லை, ஃபெயில் ஆக்கிறதோடு சேர்த்து ஹிந்தி கட்டாய பாடம். அந்த ஹிந்திங்கிறதுக்கு பதிலாக மும்மொழி, அது ஏதோ ஒன்று. ஹிந்தி கட்டாய பாடம் எங்க இருக்குன்னு காட்டிட்டு மேற்கொண்டு பேசுங்க. ஹிந்தி கட்டாய பாடம்ங்கிறது எந்த சரத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டு மேற்கொண்டு பேசுங்க. ஸ்ரீகாந்த் கேக்குறாரு மேடம், இத உங்ககிட்ட நீங்க போய் நீங்க முன்னாடி அடாவடித்தனம்ங்கற சொல்ல யூஸ் பண்ணீங்க. அது நீங்க இப்ப பயன்படுத்துறீங்க. அடாவடித்தனமாக பேசுகிறீர்கள். அதுல இல்லாதது எப்படி இருப்பதாக சொல்கிறீர்கள். ஸ்ரீகாந்த் என்ன எது அடாவடித்தனம்? இல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. பாஜக பத்தி அவங்க பயன்படுத்துறாங்க. கேட்டீங்கல்ல அருள்மொழி மேடம் பதில் சொல்லட்டும். அருள்மொழி மேடம் பதில் சொல்லட்டும். அருள்மொழி மேடம் பதில் சொல்லிட்டுருங்க. ஸ்ரீகாந்த், நீங்கள் எனக்கு உத்தரவு போடுறதுக்கு அங்கே உட்காந்துருக்கல, புரியுதுங்களா? உங்கள் கேள்வியை கேட்டால் கேள்வியை மரியாதையாக கேளுங்க. கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லை சொல்ல மாட்டேன்னா சொல்லாமல் கூட கடந்து போவேன். அது ஏன் விருப்பம்? அது உங்க மேல சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. இல்ல, அரசுக்கும் தனி மனிதருக்கும் வித்தியாசம் தெரியாது. தெரியாம யார்கிட்ட பொது வெளியில எப்படி நாகரிகமா பேசணும் தெரியாம எப்படி அநாகரிகமாக பேசி நேர்மையை பத்தி பாஜக பேசலாமா? நேர்மையை பத்தி பாஜக நீங்க அருள்மொழி பதில் சொல்லட்டும். குஜராத்ல கொல்லப்பட்டார்கள். அவங்க சொல்லட்டும். அவர் கேட்டாரு, அவங்க சொல்லட்டும். பிடிக்கிறோம், நீங்க விடுறீங்க. சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. மேடம் உங்க பதில். வழக்கறிஞர் சரவணனும் இருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் பார்வையாளர்களுக்கெல்லாம் இப்போ என்ன தெரிஞ்சிருக்கும்னா, நான் சொன்ன இந்த அடாவடித்தனம்ங்கிறதுக்கான விளக்கம் என்னங்கிறத இப்போ ஸ்ரீகாந்த் காமிச்சிருக்காரு. இதுதான் அவங்க மத்திய அரசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கிற வேலை. இப்போ நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கருத்துக்களை சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே. ஹிந்தி எங்க கட்டாயம் சார்? அவங்க முடிக்கட்டும் சார், அவங்க முடிக்கட்டும். அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. அதுக்கு நான் கடைசியா தான் பதில் சொல்லுவேன். இல்ல, ஏன்னா நீங்க போய் சொல்லிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் நல்லா கேட்டுக்கோங்க. ஹிந்தி கட்டாயம்னு நான் தேசிய கல்வி வாரியத்துல உறுப்பினரா இருக்கேன். ஸ்ரீகாந்த் அவங்க சொல்லட்டும். ஸ்ரீகாந்த் கிடையாது, போய் சொல்லாதீங்க. ஸ்ரீகாந்த் அவங்க முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்க கேள்விக்கு வருவாங்க. இருங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். உங்க கேள்விக்கு நான் கடைசியா தான் பதில் சொல்லுவேன். நான் எப்ப பதில் சொல்லணும்னு உத்தரவு போட வேண்டிய இடத்துல நீங்க இல்ல. முதல்ல ஒரு விவாதத்துக்கு வந்தா விவாதத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறத கத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க, இப்படி எல்லாம் போங்க, மத்தவங்க பேசுறத கேட்க விடாம பண்ணுங்க, மத்தவங்க பேசுறத கேட்க விடாம பண்ணுங்க. விமர்சிக்கும் போது என்ன மாதிரி சொல்லாடல் பயன்படுத்துங்க. எங்களுக்கு கத்து கொடுக்கிற இடத்துல நீங்க இல்லங்க. எனக்கு கத்து கொடுக்காதீங்க. நீங்க எனக்கு கத்து கொடுக்காதீங்க, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கல. சரியா? ஒரு நீங்க எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கத்து கொடுக்கல. அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க. இத சொல்லிட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டது நீங்க. போய் சொன்னதனால சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். பதிலுக்கு பதில் யாரு போய் சொல்றாங்கன்றது யாரு போய் சொல்றாங்கன்றத பார்வையாளர்கள் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு விவாதத்துல மத்தவங்க பேசும்போது ஒரு கேள்வியை கேட்டுட்டா அமைதியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் பண்பாடு. நான் சொல்ல வரத சொல்லிட்டு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். எனக்கு பதில் சொல்லுன்னு கேட்கிற உரிமை நெறியாளருக்கு மட்டும்தான் உண்டு. எனக்கு பதில் சொல்லிட்டு மேலே பேசுங்க அப்படின்னு சொல்லுகிற உரிமை நெறியாளருக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையினால நீங்கள் பொறுமையாக கேளுங்க. நான் சொல்லாமல் விட்டுட்டாக்க அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கேட்கலாம். அப்போ நாம் பேசுவோம். இப்போது நான் சொல்ல வந்தது பிள்ளைங்க ஃபெயில் ஆகணும், மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கைங்கிறதுனுடைய முடிவு என்ன, இதை நான் பின்னாடி வரேன், அதை இப்போ பேச மாட்டேன். சரி. ஆக பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்கிறது உங்கள் நோக்கம்.
அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் வந்து கல்விக் கொள்கையில் இருக்கிற வித்தியாசம். நாங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணி படிக்க வைப்போம். நீங்கள் ஃபெயிலாக்கி கூலிக்காரங்களாக்குறது அது மத்திய அரசோட மாடல். இதை ஒத்துக்கலைங்கிறதுக்காக சமக்கிர சிக்ஷான் திட்டத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சுருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஒத்துக்கணும். அதை விட சிறந்த மாதிரி பள்ளிகளை தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு. இதுக்கு மாற்று என்ன? தமிழ்நாடு அரசு வச்சுருக்கிற மாதிரி பள்ளி தான் மாற்று. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எங்களுக்கு தேவையில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா சமக்கிர சிக்ஷானில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அடாவடித்தனம். அதை தான் தமிழ்நாடு முதல்வர் எதிர்த்து போராடுறாரு. அப்புறம் வேறு எதுலெல்லாம் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லலையா? 30 தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, 16 டைடல் பார்க்குகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது தொழில், அது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இதெல்லாம் அந்த பட்டியலில் இருக்குது. பள்ளி பிள்ளைங்களோட பாடம் வரை தொடங்கி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரச்சனை வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏன் இந்த மாநில அரசுக்கு வந்திருக்குன்னா அது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை சரியாக இல்லை, எதேச்சாதிகாரமாக இருக்குது. அதை எதிர்த்து நாம் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த மும்மொழி கொள்கை ஹிந்திங்கிறது எங்கே இருக்குது? உண்மையை சொன்னால் அவங்க நோக்கம் ஹிந்தி கூட இல்லை, சமஸ்கிருதம். அது எங்கே இருக்குது? இவங்களுடைய தத்துவ ஆசிரியர், அவங்க குருஜி கோல்வாக்கர் சொல்லியிருக்காரு, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும், அது வர்ற வரைக்கும் ஹிந்தி தான் அந்த இடத்துக்கு வரணும், அதுக்காக தான் ஹிந்தியை எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கு முதற்கட்டமாக மும்மொழிங்கிறத சொல்லணும். அந்த மும்மொழிங்கிறது மூலமாக எல்லாருக்கும், இப்போ நான் வந்து கொங்கணி படிக்கணும் அப்படின்னா எனக்கு இல்லை, அப்போ இந்த மும்மொழிங்கிற பேரில் ஹிந்தி வரணும். இதையெல்லாம் சொல்கிற அறிவாளிங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க எத்தனை மொழி படிக்கிறாங்க? ஏன் நம்மளால் டெல்லி போனால் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேச முடியல? அவங்க படிக்கிறது ஹிந்தி மட்டும்தான், நம்ம படிக்கிறது 2 மொழி. ஒரு மொழி மட்டுமே படிக்கிறேங்கிறவங்கள 2 மொழி படிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நாகரிகமாக ஏதோ ஒன்று இல்லை. நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு மனசு வருத்தப்பட போகுது. ஆகையினால ஏதோ ஒன்று அவங்களுக்கு இல்லை. ஆகையினால அவங்க ஒரு மொழி மட்டுமே படிப்பாங்க. 2 மொழி படித்து இவ்வளவு சாதிக்கிற நம்ம பிள்ளைங்க 3வது மொழின்னு ஒன்றை படித்து அதில் ஃபெயிலானால் 5வதுல ஃபெயில் ஆக்குவாங்க, 8வதுல ஃபெயில் ஆக்குவாங்க. இதை எதிர்த்து ஒரு மாநில முதல்வர் போராடுறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கட்சிக்காரங்க இந்த மாநில மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறையோட தயவு செய்து இந்த நிபந்தனையை எங்கள் மக்களுக்கு போடாதீங்க அப்படின்னு அவங்க மத்திய அரசிட்ட பேசணும். அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு அந்த சாக்கு மூட்டையும் மண்ணு மூட்டையை கொண்டு வந்து நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தலைமையில் நாங்கள் வைப்போம், அதை தூக்கிட்டு நடந்தால் தான் நாங்கள் அந்த நிதி உதவியை கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறது எதேச்சாதிகார மனப்பான்மை. அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு முதல்வர் இன்னைக்கு போராடுகிறார். அதான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.